செய்தி ஏற்புடையதாங்கிறதுல அறிஞர்கள் மத்தியிலேயே அது பலவீனம்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 9 நாட்களும் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்கே ஒரு ஹதீஸ ஆதாரமாக எடுத்து காட்டுவார். 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் விட்டதே இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய தலைப்பிறையை கண்டு நாம் அதன் முதலாவது நாளை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே அதன் முதல் 10 நாட்கள் வரும் பொழுது அதிலே நிறைய நன்மைகளை, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே இந்த வணக்க வழிபாடுகளை நாம செய்யும் போது அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறப்புகள், அதற்கு இருக்கின்ற நன்மைகள், சிறப்புகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல பிரதானமாக துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் பிறை கண்டவுடனே அதுல அந்த 9 நாட்களும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கணும் என்ற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில இருக்குது. இந்த கருத்தும் சரியா அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் பிறை கண்டவுடனே தலைப்பிறையில இருந்து பெருநாள் கொண்டாடுகின்ற அந்த நாளுக்கு முந்தைய நாள் வரைக்கும் 9 நாட்களும் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்கே ஒரு ஹதீஸ ஆதாரமாக எடுத்து காட்டுவாங்க. இது பொதுவாக பரவலாக எல்லா இடத்திலையும் உலமாக்களும் பேசக்கூடிய செய்திதான். அந்த செய்தி எங்க வருதுன்னு கேட்டா, நசாயி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல 2416வது ஹதீஸ்ல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறதாக இந்த செய்தி வருது. இதுல அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அர்பஉன் லம் யகுன் யதஅஹுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் விட்டதே இல்லை. அப்ப அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. என்னென்ன காரியம் அப்படின்னும் போது, சியாமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நாள்ல அல்லாஹுடைய தூதர் நோன்பு நோற்றது. வல் அஷ்ர, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதலாவது 10 நாட்களும் நோன்பு பிடிச்சது. வசலாசத்த ஐயாமின் மின் குல்லி ஷஹ்ரின், ஒவ்வொரு மாசத்திலையும் 3 நாட்கள் நோன்பு பிடிச்சது. வரகாத்தைனி கபுலல் கதாத்தி, சுபஹுக்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுதது. இந்த 4 விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருபோதும் விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறதும், அதே மாதிரி துல்ஹஜ் மாசத்துல முதல் 10 நாட்கள் தொடர்ச்சியாக அவங்க அந்த 10 அல்ல 9 நாட்கள் நோன்பு பிடிக்கிறதும், ஒவ்வொரு மாசமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கிறதும், ஃபஜ்ருக்கு முன்னால உள்ள 2 ரக்காத்துக்களை தொழுகிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்க இருந்தது என்ற கருத்தை இந்த செய்தி தருது. இந்த செய்தியைத்தான் பிரதானமாக ஆதாரமாக எடுத்துக்காட்டி நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு வலுவான ஆதாரத்தை போல பேசுவாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால் கண்டிப்பாக அதை நாங்களும் சிறப்பு என்ற அடிப்படையில நன்மை கருதி பிடிக்கலாம், இந்த காரியங்களை நாங்க செய்யலாம். ஆனா இதுல சொல்லக்கூடிய இந்த குறித்த ஹதீஸ்ல இந்த செய்தி ஏற்புடையதாங்கிறதுல அறிஞர்கள் மத்தியிலேயே அது பலவீனம்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அது பலவீனம் அப்படின்னு கேட்டா, இந்த செய்தி
நசாயில மட்டும் வரல, இப்னு ஹிப்பான்ல வருது, முஸ்னத் அஹமதுல வருது, தபரானி என்ற கிரந்தத்திலையும் வருது. இந்த எல்லா இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்லையும் வரக்கூடிய இந்த செய்தியில அபு இஸ்ஹாக் அல் அஸ்ஜஇ அப்படின்ற ஒரு அறிவிப்பாளர் வருவாரு. இந்த அபு இஸ்ஹாக் அல் அஸ்ஜஇ அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதுல இப்ப ஒருத்தரை பத்தி சொல்றதாக இருந்தா அந்த அறிவிப்பாளர் இந்த காலத்துல பிறந்தாரு, இந்த இடத்துல வாழ்ந்தாரு, இன்ன ஆசிரியர்களை சந்திச்சாரு, இவங்கள்ட்ட படிச்சாரு, அவர் அறிவிச்ச செய்திகளை அவரிடம் இருந்து இன்னார் அறிவிச்சாங்க, இப்படி ஒரு சங்கிலி தொடர் இருக்கும், வரலாறு இருக்கும். ஆனா இந்த அபு இஸ்ஹாக் அல் அஸ்ஜஇ அப்படிங்கிறவருக்கு எந்த வரலாறுமே இல்லை. அத அறிவிப்பாளர்களை தேடி அலசி ஆய்வு செய்து அவர்களுக்கென்றே பல நூல்கள் தொகுத்த எந்த இமாமும் இவர் நம்பகமானவர்ங்கிறதுக்கு எந்த ஒரு நச்சான்றையும் எந்த அறிஞர்களும் கொடுக்கல. அப்ப இவரை குறித்து இவருடைய நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படாத காரணத்தால, இவர் யார் என்று அறியப்படாத ஒரு காரணத்தினால இந்த செய்தி பலவீனம் என்ற இடத்தை அடைஞ்சிரும். இது ஹதீஸ் கலையில எந்த அறிஞர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு அமல் செய்ய இயலாது, சிறப்புகள் என்ற அடிப்படையில் இதை பேசவும் இயலாது. ஆனா இந்த குறிப்பிட்ட செய்தி பலவீனமாக இருந்தாலும் இந்த பலவீனமான செய்தியை தள்ளிட்டால் இந்த நாட்கள்ல அமல் செய்யறதுக்கு இந்த நாட்கள் சிறந்ததுங்கிறதுக்கு வேற ஆதாரங்கள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. வேற சில ஆதாரங்கள், ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குது. எப்படின்னு கேட்டா, இந்த மற்ற நாட்கள்ல செய்கின்ற வணக்கங்களை, நல்ல காரியங்களை விட குறிப்பாக இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மிக சிறந்த தரஜாக்கள் இருக்குது, அது அல்லாஹ்விடத்தில் விருப்பமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் நமக்கு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 969வது செய்தி. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல் அமலு ஃபி அய்யாமில் அஸ்ரி அஃதல மினல் அமலி ஃபி ஹாதிஹி. இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய, இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல காரியங்கள் ஏனைய நாட்களில் செய்கின்ற காரியங்களை விட அல்லாஹுக்கு விருப்பமானது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மற்ற நாட்கள் சொன்னா 12 மாசம் இருக்குது. அந்த 12 மாசத்துல 11 மாசங்கள் நாங்க அமல் செய்வோம். அதுல சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த மாதங்கள், காலங்களை கழிச்சிட்டு ஏழைய நாட்களை நாங்க எடுத்தோம்னா அதுலயும் அமல் செய்வோம். அந்த நாட்கள்ல செய்கிற அமல்களை விட இந்த நாள்ல செய்கிற அமல் இருக்கு இல்லையா, இந்த குறிப்பிட்ட 10 நாட்கள், அது அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிக சிறந்ததுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ், வலல் ஜிஹாதி, ஜிஹாதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா அந்த நாட்கள் அமல் செய்யறது அப்படின்னு கேட்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலல் ஜிஹாத், ஜிஹாத்ன்றது அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் உடைமைகளை எல்லாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நட்காரியம் தான் ஜிஹாதுங்கிறது. குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய உணர்வுகள், சொந்த பந்தங்கள், ஊரு, அந்த எல்லா விஷயத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு அல்லாஹ்வுக்கென்று தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறதுக்கு அவனுடைய பாதையில போகிற அந்த பயணம் ஜிஹாது. போய் போராடுறது, ரிட்டர்ன் வருவோமான்னு தெரியாது. இந்த ஜிஹாதை விடவும் அது சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அதை விடவும் சிறந்ததுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதுல இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய அந்த உயிரோடும் பொருளோடும் சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஃபலம் யர்ஜி பிஸைன், திரும்பி வராமல் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறாரே, அவரை தவிர அந்த அந்தஸ்து அடையலாதே. அதை தவிர திரும்பி ரிட்டன் ஒருத்தர் அந்த ஜிஹாது செஞ்சுட்டு வாராரண்டா, அந்த செயலை விடவும் சிறந்ததுதான் இதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஷஹீதுர அந்தஸ்து வேற, அந்த டொப் லெவல் அந்தஸ்தை அடைய முடியாது. அவர் திரும்பி வந்தால் அவர் போய் செஞ்சிட்டு வந்த காரியத்தை விட சிறந்தது இந்த 10 நாட்கள்ல நீங்க செய்யற அமல்கள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில வரக்கூடிய செய்தி. இதுல இந்த நோன்பை மட்டும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு எங்கேயும் பேசல. நோன்பு மட்டும் 10 நாள் 9 நாள் பிடிக்கிறன்ற அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா,
இதை மட்டும் ரசூல்லா பேசாம பொதுவாக என்ன பேசுறாங்கடா, அமல்களைத்தான் பேசுறாங்க. இந்த நாட்களில் செய்கிற நல்ல காரியங்கள் எனும் போது நற்காரியங்களாக தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், தர்மம் செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், விக்ருகளை செய்யலாம். எல்லா நல்ல காரியங்களையும் இந்த நாட்கள்ல செய்யும் போது அந்த சிறப்பு கிடைச்சும். நோன்பை மட்டும் ரசூல்லா குறிப்பிட்டு சொல்லல, ஆனா நோன்பு பிடிக்கிறார் ஒருத்தர், பிடிச்சா அந்த தரஜா கிடைச்சும் அவருக்கு, அது அல்லாஹ் இல்லாம ஆக்க மாட்டான், நன்மை கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த செய்தியில சொல்றாங்க. குறிப்பிட்டு எந்த அமலையும் ரசூல்லா சொல்லல. எனவே நோன்பு பிடிக்க விருப்பமானவங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது நல்ல காரியம் என்று பிடிக்கலாம். குர்ஆன் ஓதுறேன்டா அது நல்ல காரியம் என்ற அடிப்படையில தாராளமாக ஓதலாம். நாங்க ரமலானுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சு ஓதுறவங்க, ஆனா இந்த நாட்கள்ல ஓதலாம். தர்மங்கள் அதிகமாக செய்யலாம், நல்ல நல்ல காரியங்கள் என்று இஸ்லாம் காட்டின எல்லா விஷயத்தையும் இந்த நாட்கள்ல செய்யலாம். குறிப்பிட்ட எந்த அமலையும் வரையறுத்து ரசூலுல்லாஹ் சொல்லல, அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த செய்தியின் அடிப்படையில நாங்க அமல் செய்ய விரும்பினால் எந்த நற்காரியங்களையும் செய்யலாம். அதுக்கு அல்லாஹ்விடத்துல மிக சிறந்த நன்மைகள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்றதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அல்லாஹ் அவருடைய திருமறையில சத்தியமிட்டே இந்த நாளை சொல்றான். வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷிர், ஃபஜ்ரின் மீதும் இந்த 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த நாளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் அல்லாஹு தஆலா அதன் மீது சத்தியம் செய்றான். அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்துல இருக்குங்கிற காரணத்தினால அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஏதோ ஒரு காரணம், ஒரு வெலிவபிள் ரீசன் அதுல இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் அதுலயும் சத்தியமிட்டு சொல்லுகிறான். அப்ப இந்த காரணத்தை நாங்க பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 10 நாட்களை குறித்து பொதுவாக சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு எந்த அமலையும் செய்யலாம் என்ற ஒரு அனுமதியை தருது. ஆனா இப்ப இந்த நாட்கள்ல இந்த அமல் செய்ய இயலாதுங்கிறதுக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு மாற்றமான ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாட்டி என்ன செய்வாங்கன்னா, இப்ப நாம ஆதாரம் காட்டிட்டும் அமல் செய்யலாம், அமல் செய்யவே இயலாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து காட்டிடுவாங்க. நீங்க செய்யலாம்ங்கிறீங்க, செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குன்னு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. இதுக்கு மாற்றமான ஒரு செய்தி, ஆனா ஆத்தன்டிக்கான ஆதாரபூர்வமான செய்தி. அது என்ன செய்தின்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி அவங்க. இவங்க அறிவிக்கிற செய்தி முஸ்லிம்ல 2012வது செய்தியாக வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ரி கத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹஜ் மாசம் இந்த 10 நாள் நோன்பு பிடிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. புகாரியில வர ஹதீஸ் அதுல சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதுல ஜிஹாது செஞ்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வாரவரை விட அதுல அமல் செய்யறவர் சிறந்தவர் என்ற மாதிரி பேசுது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் அது. ஆனா ஆயிஷா நாயகி அவங்க அறிவிக்கிற செய்தியில என்ன வருதுன்னா, இந்த 10 நாட்கள்ல நோன்பு பிடிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த செய்தியும் இந்த செய்தியும் சஹீஹான செய்தி, ரெண்டு ஒன்றுக்கொண்டு முரண்படுற மாதிரிக்கு விளங்கும். ஆனா இதுல எந்த முரண்பாடும் இல்லை. இந்த நாட்கள்ல ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க இல்லை என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறதுனால நோன்பு பிடிக்க கூடாது என்ற அர்த்தத்தை இது தராது. இது எப்படி விளங்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது சுன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் சுன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் செய்தது ரசூலுல்லாஹ் பார்த்து அங்கீகரிச்சாலும் அதுவும் சுன்னா, வஹி. இப்ப இங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செயல் இல்ல, செயல் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்கன்றதுக்கு இல்லன்னுட்டாங்க ஆயிஷா நாயகி. ஆனா சொல்லுல ஆதாரம் கிடைச்சது பிடிக்கலாம்ன்றதுக்கு. இப்ப பிடிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால ரசூலுல்லாஹ் பிடிச்சிருக்காங்களா, எங்க பிடிச்சாங்க காட்டுங்க ஆதாரம் கேட்டா அது அறிவீனமான கேள்வி. அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாலும் சரி, சொன்னாலும் சரி, அங்கீகரிச்சாலும் சரி, அது சுன்னா என்ற வட்டத்துக்குள்ள வந்துடும். இந்த மூணும் அல்லாஹ்வுடைய ரசூல் வஹீயின் அடிப்படையில தான் பேசுவாங்க, செய்வாங்க, அங்கீகரிப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு
அல்லாஹுடைய ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஆயிஷா நாயகி அறிவிச்சாங்களான்னு அறிவிக்கல. என்ன அவங்க இந்த நாட்கள்ல ரசூல்லா நோன்பு பிடிக்கலங்கிறதுனால பிடிக்க கூடாது என்ற அர்த்தத்துல அதை அறிவிக்கல. அதை எப்படி நாங்க விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டா, உதாரணமாக இந்த ஹதீஸ விளங்குறதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறத சிறப்பா பேசுறாங்க தானே. ஆஷூராவுடைய நாள்ல 10வது நாள் நீங்க நோன்பு பிடிச்சா உங்களுக்கு இந்த நன்மை கிடைச்சும், இப்படி கூலி கிடைச்சும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை சிறப்பிச்சு பேசுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த நோன்பு பிடிச்சாங்களா அந்த ஆதாரம் தேடினா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஹதீஸ் கிரந்தத்தை பிரட்டினாலும் பிடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் பிடிக்கிறதுக்கு சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க, பிடிக்கலாம்ன்றதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, சிறப்பிச்சு பிடிங்க இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்களா? பிடிச்சல. அல்லாஹ்வுடைய ரசூல் பிடிச்சாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் பிடிக்கல, ரசூலுல்லாஹ் பிடிச்சதுக்கு ஆதாரம் இல்லையேன்னு யாரும் கேட்கிறாங்களா? கேட்கல. ஆனா பிடிக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயல் மட்டுமல்ல, செயல்ல ரசூலுல்லாஹ் செய்யலனாலும் செயல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல இல்லைன்னு இதை புறக்கணிச்சிட கூடாதுன்றதுனாலதான் ரசூலுல்லாஹ் இதை செய்யறதுக்கு அங்கீகாரம் சொல்லுல கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அப்ப இது சிறப்புக்குரியதுன்னு போது இந்த நன்மையை அடைய விரும்புகிறவர் பிடிச்சிக்கலாம். பிடிக்க கூடாது என்றுதான் அந்த ஆயிஷா நாயகி அறிவித்த செய்தியினுடைய அர்த்தமாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பையும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிடிக்கலையே. அரஃபாவுடைய நோன்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில அரஃபாவுடைய நோன்பு பிடிச்சதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை. ஆனா நாங்க பிடிக்கிறோம், கியாம நாள் வரைக்கும் பிடிப்போம். அந்த ஹதீஸை எப்படி நாங்க விளங்குறோமோ அதே மாதிரி இந்த ஹதீஸையும் விளங்கணும். எப்படின்னா, அது சிறப்பு என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க செய்யலைங்கிறதுனால அது தடை என்ற அர்த்தம் வராது. நீங்க விரும்பினா பிடிச்சு கொள்ளுங்க, பிடிச்சா உங்களுக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி தாராங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பிடிக்காம இருந்திருக்கிறாங்க. எனவே செய்யறது தவறு, தடை என்ற அடிப்படையில் அது பேசப்படல என்கிறத நாங்க புரிந்து கொள்ளணும். எனவே இந்த நாட்கள்ல நோன்பு உட்பட எல்லா நல்ல காரியங்களையும் அதிகமாக நாங்க செய்யலாம். செய்யறதுக்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. இதை செய்யறது கட்டாயம் இல்லை, விரும்பத்தக்கது. நன்மையை அடைய விரும்பி போனஸ் நன்மையாக இந்த சிறப்பை அடைய விரும்பி ஒருத்தர் பிடிக்கிறாருண்டா அவருக்கு அதுக்கு அனுமதி என்ற அடிப்படையில நாங்க இதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த 10 நாட்கள் என்பது மிக சிறப்பு வாய்ந்த, அல்லாஹ் விரும்பக்கூடிய, உலகத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய, இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நாம் நம்முடைய அமல்களை சிறப்பாக செய்து கொண்டு, தொழுகைகளில் அதிகமான நஃபில் வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டு, நோன்பு நோக்க விரும்புகிறவர்கள் இந்த நாட்களில் நோன்பை பிடித்துக் கொண்டு, குர்ஆனை ஓதி திக்ருகள் செய்து தான தர்மங்களை செய்து கொண்டு நாங்க இந்த நாட்களை பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம். அந்த நன்மையை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான். எங்களுடைய எண்ணங்களுக்கான கூலிகளை அல்லாஹ் வழங்குவான். எனவே இந்த நாட்களை நாம் வருகிற நாட்களில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளினுடைய சிறப்பை அடைகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.